ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். தேங்க் யூ ஜீசஸ். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார். நான் விசுவாசத்தோடு இருக்கிறேன். இங்க கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார் என்று நம் நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு ராஜா நம் கண்களுக்கு தெரியவில்லை என்றாலும் கன்ஃபார்ம்டா அங்கே இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, நம்மை வழிநடத்தும்படியாக, நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கும்படியாக, நம்மை பலப்படுத்தும்படியாக, நம்மை சீர்படுத்தும்படியாக, நம்மை ஸ்திரப்படுத்தும்படியாக, நம்மை உறுதிப்படுத்தும்படியாக, நம்மை வெற்றி கொண்டவர்களாய் மாற்றும்படியாக, பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிறவர்களாய் மாற்றும்படியாக நம் ராஜா நம் மத்தியில் இருக்கிறார். நாம் அவரைத்தான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் நின்று கொண்டிருக்கிற இந்த நேரங்கள் வீணான நேரங்கள் அல்ல. இவைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட நேரங்கள். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசப் போகிறார். டாடி, இந்த காலவேளையிலும் சந்நிதியில் வருகிறோம். யோபு 13ஆம் அதிகாரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி அனுகூலமாக்கி தருவீராக. உடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களோட பேசும் இடைப்படும் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் எல்லாரும் தயவுசெய்து உட்காருவோம். ஒரு அன்பின் வேண்டுகோள், உங்கள் ஃபோன்லாம் நோட் ஆன் போட்டுக்குங்க தயவு செஞ்சு. அதே போல் ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டவங்க அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியாது கேட்கிறேன். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை படிக்க போகிறோம். யோபு 13ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் வருவோம். யோபு தன் வாழ்க்கையில் அதிகமாக பிரச்சனை அனுபவித்த ஒரு மனிதன். பைபிளை நம்ம படித்ததில் இது தோராலேருந்து நம்ம எடுத்துருக்கிறோம். நியூ டெஸ்டமெண்ட்டில் இது ஓல்டு டெஸ்டமெண்ட், பழமையான ஒரு புஸ்தகம். ஆதியாகமும் யாத்திரையாகவும் லேவியராகவும் என்னாகவும் என்று சொல்கிற பஞ்சாங்கமத்தை விட பழமையான புஸ்தகம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது எழுதியிருக்கிற ஹீப்ரு மொழி லாங்குவேஜ். ஆதியாகமும் யாத்திரையாகவும் லேவியராகவும் என்னாகவும் உபாகமும் இந்த பஞ்சாங்கமும் எழுதுனது மோசே. நம்ம எல்லாரும் நம்புகிறோம் மோசஸ் தான் எழுதியிருப்பார். இது மோசஸ் ரொம்ப பின்னாடி வந்தவர். ஆபிரகாம் தாத்தா காலத்தில் வாழ்ந்தவரான இந்த யோபு தன்னுடைய வரலாற்றை அதுக்கும் முன்னாடி எழுதியிருக்கக்கூடும்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிற வரலாறு, அவர் சொல்கிற இடங்களோட பேர், அவர் யூஸ் பண்ண ஹீப்ரூ ஸ்கிரிப்டு, அந்த காவியம் யோபு ஒரு பொயட்டிக் மொழியில் இருக்கிறது. அது ஒரு காவியம் போன்று இருக்கிறது. இதெல்லாம் படிக்கும்போது பழமையான புஸ்தகம் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஒரு மனுஷனுக்கு லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனை வரக்கூடாதோ அவ்வளவும் வந்திருக்குது. என் எதிரி கூட இது வரக்கூடாதுங்க நம்ம சொல்லுவோம் பாருங்கள். யோபு கையில் கேட்டால் தான் சொல்லுவார், பூமியில் எந்த மனுஷனுக்கும் வராத பாடு எனக்கு வந்துச்சுங்க அப்படின்னு சொன்னார். மொத்த சொத்தம் ஒரே நாளில் இழந்தார். தம் பிள்ளைகளோடு சேர்ந்து. தாம் மனைவி மட்டும்தான் நல்லா இருக்கிறாங்க. அவர் உடம்புலே புண்ணு வந்துருச்சு, அடையாக கட்டியிருக்கு. உடம்புல புழுக்கள் வர்றதா சொல்கிறாரு, துர்நாற்றம் வீசுறதா சொல்கிறாரு, எலும்பு உருகிருச்சின்னு சொல்கிறாரு. இந்த நேரத்தில் அவரை பார்க்க 3 நண்பர்கள் வந்தாங்க. அந்த 3 நண்பர்கள் ஒரு 7 நாள் அமைதியாக உட்கார்ந்தாங்க. 7 நாளுக்கு அப்புறம் அவங்க பேசின பேச்சு பூமி தாங்காது, அவ்வளோ பேசினாங்க. வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சறது போல், எரியிற விளக்கில் எண்ணெயை ஊற்றுறது போல், எரியிற வீட்டில் எண்ணெயை ஊற்றுறது போல் அவ்வளோ பண்ணாங்க. ஆனால் நம்ம யோபுனுடைய விஷயத்தை நம்ம கற்றுக்கிறது என்னன்னா, ஒரு ட்ராமா பார்க்குற மாதிரி பார்க்குறோம். முதல் சீனே பரலோகத்தில் ஸ்டார்ட் ஆச்சு. ஆண்டவர்கிட்ட சாத்தான் போனான். ஆண்டவர் தான் கேட்டார், எங்கடா போயிட்டு வந்தேன்? நான் பூமி ஃபுல்லாக சுற்றிட்டு வந்தேன். டேய், என் ஆளை பார்த்தியாடா யோபு, அவன் எவ்வளோ நல்லவன் தெரியுமா அப்படின்னாரு. அவன் சிம்பிளாக சொன்னான், நீங்கள் எல்லாம் கொடுத்து வச்சுக்கிறான் நல்லவன், எடுத்தீங்கன்னா அவன் கெட்டவன். இங்கே தான் நம்ம நிற்கிறோம். நம்ம கற்றுக்கிறது, நமக்கு எல்லாம் கொடுத்துக்கிறாரு, கொடுத்ததை எடுத்தாருன்னா நான் பண்ண போகிறோம். நம்ம லிஸ்ட்டில் 1000 சொன்னோம் பிரதர், 1000 கொடுத்துக்கிறாரு, 1001 தரல, அது கோச்சிங் நின்றுக்கிறோம். இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் ஜீசஸ் கையில் கோச்சிங்கிறாங்க, என்ன 1001 அது இன்னும் தரல. 1000 எடுத்துட்டேன்னு வைங்க, என்ன பண்ணுவேன்? ஆர்டர் கேட்டானே என்ன பண்ணுவோம்? அந்த 1000 எடுத்த பிறகு அவர் கூட நிற்கிறோம் பாருங்க, அதுக்கு பேர் தான் உத்தமம். அந்த வைஃப் சொல்லிச்சு பாருங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடியா, நான் உத்தமத்தில் இன்னும் உத்தமனா இருக்கிற, திட்டியா உன் கடவுளை, நான் இன்னும் கடவுளை திட்டாமல் இருக்கிற, எல்லாரையும் திட்டுற, என்ன திட்டுற, பைத்தியக்காரின்ற, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டுற, உன் கடவுளை திட்டியா? ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கணும், உத்தமம் என்பது நம்ம ராஜாவை விட்டு போகாமல் இருப்பது மட்டுமே. சிலர் சொன்னாங்க பாவம், ஏமாத்துறதுக்கு மாற்றுறது, அதெல்லாம் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி காப்பாற்றிடுவார்ப்பா, நம்மளை ஒரு நொடியில் காப்பாற்றிடுவார். பாவிகளை ரட்சிக்கத்தான் கிறிஸ்து இயேசு வந்தார். பாவி மனம் திரும்பினா போதும், இமீடியட்டாக காப்பாற்றுவார். அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எனக்கு அவரே வேணான்னு சொல்லுவான் பாருங்க, அங்கே தான் ப்ராப்ளம். உத்தமத்தில் நின்று கொண்டிருக்கிறார்.
இதுக்கு நம்மலாம் சாட்சி இல்லைங்களா? யோபு நிற்கிறாரு உத்தமத்தில். அவருக்கு பின்னாடி சீனில் என்ன நடக்குதுன்னு தெரில. நமக்கு தான் இந்த பிக்சர் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் யோபுக்கு இந்த பிக்சர் தெரியாது. கர்த்தர் இந்த பரிசுத்தவானுக்கு பிறகு வெளிப்பாடு பண்ணி எழுதினாரா இல்லை வேறு யாராலும் எழுதினாங்களான்னு தெரியல. ஆனால் ஸ்டார்டிங் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? பரலோகத்தில். அப்புறம் வீடு எல்லாத்தையும் எடுத்த பிறகு திரும்பியும் மீட்டிங் வருது. அங்கே சாத்தா அங்கே போகிறான். நீங்கள் எல்லாம் எடுத்தாலும் அவன் நிற்பான், ஏன்னா அவன் உடம்பை நல்லா வச்சுக்கிறீங்களே, உடம்புல கை வச்சா அப்படின்னு. இங்கேயும் நம்ம நிற்கிறோம், எல்லாத்தையும் எடுத்தாலும் தாக்கு பிடிப்போம். நம்ம உடம்பை தொட்டா உனக்கு தீராத வியாதி ஒன்று இருக்குது ஊழியக்காரனே அப்படின்னு வந்தா ஊழியக்காரங்கன்னா சொல்லுவோம், ஐயோ உனக்கு தானே சாமி வாழ்ந்தேன், உனக்கு தானே ஊழியம் பண்ண, நீ போட்ட சோறு தானே சாப்பிட்டேன், எனக்கு எங்கேருந்து சுகர் வந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்கலாம். இதில் ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க தேவஜனமே, 2024 ஆண்டு ஓவர் கம்மிங் இயர். நீங்கள் பிறந்ததுலேருந்து இருக்கிற பிரச்சனையை கூட இந்த வருஷம் மேற்கொள்ள போகிறீங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். மேற்கொள்ள போகிறோன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நான் உத்தமத்தில் இருப்பேன். உத்தமம் என்னப்பா உன் பேரில்? என் ஆண்டவரை நம்புறேன், நான் தான் உத்தமம், அவர் என்ன காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. என் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா சொல்லிட்டோம், என்னை சுற்றி 3 பேர் இருக்கிறான், உங்களை சுற்றி 3 பேர் இருக்கிறான். அவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? உங்களையும் ஆண்டவரையும் பிரிக்க பார்ப்பான். நைஸாக ஆண்டவரை பெருசாக சொல்லி உங்களை சிறுசாக சொல்லியும் என்ன பண்ணுவான்? பிரிச்சிருவான். அந்த 3 பேர் வேண்டாம், எனக்கு ஆண்டவர் மட்டும் தான் போதும் என்று சொல்லுகிறோமே, இதுதான் உத்தமம். மனைவி சொல்ற, ஆண்டவரை விட்டுட்டு சாவியா அப்படின்றா. நீ தாண்டி பைத்தியக்காரி, என் ஆண்டவர் என்றைக்கும் நல்லவர் என்று நிற்கிறான் பாருங்க. அதுக்காக ஒரு ஒய்ஃபை விட்டு போல, ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணல, சண்டை போட்டல, நீயா நானா நிற்கல, எனக்கு இன்னொரு ஒய்ஃப் தாங்கன்னு சொல்ல. வண்டர்ஃபுல். பைத்தியக்காரி பேசுகிற மாதிரி பேச மாதிரி. கோ அண்ட் ஸ்டாண்ட் தேர், போய் தூரமா நில்லு. நீ ஆண்டவருக்கும் எனக்கும் ஒரு விஷயத்தில் பேசுறதுக்கு உனக்குன்னா இல்லை, ரைட்ஸ் இல்லை என்று சொன்னான். இதைத்தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு கோர் வேல்யூ இருக்குது. ஃபஸ்ட்டு கோர் வேல்யூ காட் ஃபர்ஸ்ட், மேன் செகண்ட், பீப்புள் செகண்ட், எர்த். ஆண்டவர், மனிதன், பூமி. யோபு தெளிவாக இருந்தார். ஆண்டவருக்கு முதலிடம், தன் மனைவிக்கு 2வது இடம், பூமிக்கு 3வது இடம். பூமியில் உள்ள எல்லாம் போனாலும் ஃபஸ்ட் பிளேஸில் வெயிட் பண்ணார். 3rd போயிடுச்சு, பூமியெல்லாம் சொத்தெல்லாம் போயிடுச்சு. 2nd பிளேஸில் பிள்ளைங்கள்லாம் போயிட்டாங்க, அவரோட உடம்பே போயிடுச்சு. ஃபஸ்ட் பிளேஸை மெயின்டைன் பண்ணார். சபையே, பூமியை வச்சு ஆண்டவரை பார்க்காதீங்க, மனுஷனை வச்சு ஆண்டவரை பார்க்காதீங்க. ஆண்டவரை வச்சு மனுஷனை பாருங்கள், ஆண்டவரை வச்சு பூமியை பாருங்கள், நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. 3 நண்பர்கள். யோபுக்கு ஒரு புகழ்ச்சி கூட இல்லை. யோபு மிகவும் தாக்கினார்கள், வேதனைப்படுத்தப்பட்டார். 11ஆம் வசனத்திலிருந்து அவர் பேச ஆரம்பித்தார். லாஸ்ட்டாக அந்த ஜோஃபார் என்றவன் பேசினது கொஞ்சம் ஓவராக பேசிட்டான். 14ஆவது சாப்டர் வரைக்கும் அவர் பேச போகிறார். ஆண்டவர் மேலே உள்ள கம்ப்ளைண்ட்டை புதுப்பித்து கொள்ள போகிறார். தன்னுடைய மறுமொழியை பேச போகிறார். ஆண்டவர் மேலே உள்ள கம்ப்ளைண்ட்டை கொஞ்சம் புதுசாக எக்ஸ்ட்ரா பேச போகிறார். அவரோட கவலை என்னன்னு நமக்கெல்லாம் புரியுது. எத்தனை பேருக்கு புரியுது? நமக்கு எதிர்க்க ஒருத்தவங்க அழுவாங்க, அவங்கள பார்த்ததுமே புரியும். நம்ம ஏன் தெரியுமா அவங்கள அவாய்ட் பண்ணுவோம்? அது என் மனசுக்குள்ளே வந்துச்சு, நானே அழுதுருவேன், எனக்கே பயம் வந்துடும். அதனால் நீ எங்கே இரு, நீ அங்கே இரு, நான் போகிறேன்னு போயிடுறோம். அதானே? அப்படி தானே? ரொம்ப வேண்டிப்பட்டவங்களோட பிரச்சனையை நமது ஆக்கிக்கிட்டு திரும்ப ஏஞ்சிக்க முடியாமல் நம்ம படுறோம் பாருங்க பாடு. கல்லூரி படிக்கும்போது என் கூட படித்த ஒரு ஃப்ரெண்டு அவங்க சொன்னாங்க, அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு இறந்த டெத்துக்கு போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தூங்கவே இல்லை. ஏன்னா அவனுக்கு என்னென்னலாம் நடந்ததோ அது உனக்கு நடக்கும்னு மனசாட்சி என்ன பண்ணுது, சொல்லுது. மற்றவங்களோட துக்கத்துக்குள்ளே நம்ம ஓவரால் ரொம்ப ட்ராவல் பண்ண மாட்டோம். அப்படியே ஸ்மார்ட்டாகிற மாதிரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கம்னரு, ஹாய் ஊய் சுமார் தைரியமாரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த துக்கத்தில் இருக்கிறவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? என் கூட வந்து என் கப்பலில் உன்னால் வரதான் முடியல, பக்கத்து கப்பல்லையாவது எனக்கு என்ன நடக்குதுன்னு பாருன்னுவான். எத்தனை பேரால் அது பண்ண முடியும்? முடியாது. ஊழியத்தில் இருக்கிற நம்மளாலே பண்ண முடியல, என்னால் பண்ண முடியல. நான் பொய் சொல்ல, ஒரு மன துக்கத்தோடு இருக்கிற ஆளுக்கு ப்ரே பண்ணிவிட்டு வந்துட்டு நான் ஏஞ்சிக்கிறதுக்குள்ளேயே கஷ்டமாக இருக்குது. அதுக்குள்ளே செகண்ட் ஆளோட ஃபோன் வந்தால் கஷ்டமாக இருக்குது. ஆமேன். அதனால தான் சொன்னேன் காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போதே, உணர்ச்சிகளில் நம்ம ஆப்ரேட் பண்ண வேணாம், ஆவியின்படி நடத்தப்படும். வி ஷுட் ஆப்ரேட், வி ஷுட் பிஹேவ் ப்ரொஃபஷ்னலி. ப்ரொஃபஷ்னலாக என்ன? ஒரு பேஷண்ட் வயிறு வலியில் அழறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வரான், டாக்டரும் கூட சேர்ந்து அழுவாரா? அழுதாருன்னா அடுத்த பேஷண்ட்டை பார்க்குறதுக்கு அவருக்கு தெம்பு இருக்காது. அடுத்த பேஷண்ட் தலைவலியில் கத்துறான், இவரும் கூட சேர்ந்து கத்துவாரா? ப்ரொஃபஷனலாக பிஹேவ் பண்ணுவார். உட்காருங்க, அந்த வயிறு ஒரு ஸ்கேன் பண்ணுங்கள், நீங்கள் வாங்க, முதல்ல பெயின் கில்லர் கொடுங்க அவருக்கு, பண்ணுவாரா இல்லையா?
Why are we Christians not operating professionally? என்னையா ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் நமக்கு இருக்கு? பி ஸ்பிரிச்சுவல். மாம்ச ரீதியாக ஒரு மனிதன் பாடு அனுபவிக்கும் போது நாம் அங்கே போகும்போது ஆவிக்குரிய ரீதியாக போனோம். பிசாசு பிடிச்சவங்ககிட்ட போகும்போது ஐயோ பிசாசு எவ்வளோ ஆட்டி வதைக்குதுல, ரொம்ப இல்லை உயின் பேசுறதுக்கு அங்கே போல. we need to operate spiritually. இயேசுவின் நாமத்தினால போ, இதை தான் பேசணும். யோபு ரொம்ப தன்னுடைய ப்ராப்ளத்தின் மத்தியிலும் ப்ரொஃபஷனலாக இருக்கிறார். ஆனால் கூட இருக்கிற அந்த 3 பேர் ரொம்ப நான் ப்ரொஃபஷனலாக இருக்காங்க, இறங்கி குழப்பி விடுறாங்க. பட் ஸ்டில் ஹி வாண்ட் டு கம்ப்ளைண்ட். அவரோட பிரச்சனை நமக்கு என்னன்னு புரியுது, அண்டர்ஸ்டாண்டபிள், நமக்கு புரிகிறது. அவரோட ட்ராஜடிஸ் ஒன்று ட்ராஜடி, பெரிய புள்ள, 2வது புள்ள, 3வது புள்ள, நான் அடுக்கடுக்கா ட்ராஜடி. சொத்து, வேலைக்காரங்க எல்லாரும் செத்தாங்க, ட்ராஜடி ட்ராஜடி ட்ராஜடி. நீங்களும் நானும் யோபு போல தான் நடந்துப்போம், இன்னும் மோசமாக நடந்துப்போம். வைஃப் சொல்கிற பேச்சை கேட்டு ஆண்டவர் விட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிபாட்டு கூட போயிடுவோம். எல்லாம் மாந்திரிகம் தாந்திரிகம் பண்ண கூட போயிடுவோம். அது நம்ம காப்பாற்றுமோ என்று. ஆனால் இந்த பக்தன் தன் வழியிலே நிற்கிறான். மகனே மகளே, உத்தமம் என்பது என்ன தெரியுமா? சாமி நீ எனக்கு கொடுக்கல, அது அவர் கொடுக்குறாரு, அது அவங்க கொடுக்குறாங்க, நாங்கள் போகிறேன் என்பதல்ல. நீ கொன்று போட்டாலும் உன் மீது நான் விசுவாசமாக இருப்பேன். ஊழியத்துக்கு வந்திருக்கிற மகனே மகளே, உன் வாழ்க்கையில் வேதனை என்ன தெரியுமா? ஆண்டவர் எனக்கு தரல, ஆண்டவர் என்னை காப்பாற்றலை, ஆண்டவர் எனக்கு கொடுக்கல, ஆனால் சாத்தான் கொடுக்குறான் சாத்தான் கொடுக்குறான் சாத்தான் கொடுக்குறான். உயிரை எடுத்துருவான், மறந்துடாதீங்க. யோபு தன் உத்தமத்தில் நிற்க போகிறார். மற்றவங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ணும்போது, மற்றவங்க நம்மளை அட்டாக் பண்ணும்போது, பாடுகள் மத்தியில் நம்ம பாடு நம்ம தாங்கி கொண்டு இருக்கும்போது மற்றவங்க பேசுகிற பேச்சு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுமா? யோபு கையில் நம்ம கற்றுக்கிற நம்பர் 1, யோபு அவங்கள ஃபர்கியூ பண்ண போகிறாராம், மன்னிக்க போகிறார். ஸ்டில் அவங்கள நேசிக்க போகிறார். என் வீட்டை விட்டு எழுந்து போங்கடா அப்படின்னு அவர் என்ன பண்ணல, சொல்லலை. தாழ்மையாக உட்காந்துட்டாருங்க, ரெட்டு உடுத்தி சாம்பலில் உட்காந்துட்டார். எங்கே உட்காந்துட்டாரு? வெற்றி என்று வரும்போது நம்மால் காண முடியும், தோல்வி என்று வரும்போது நம்மால் காண முடியாது. தாழ்மை நமக்கு என்றைக்குமே த பெஸ்ட் ப்ரிஃபரபிள் பிளேஸ். ஆமேன். நடந்து போயிருந்த நம்ம தான் சைக்கிள் வாங்கணும், சைக்கிள் ஓட்டியிருந்த நம்ம தான் பைக் வாங்கணும், பைக் ஓட்டியிருந்த நம்ம தான் கார் வாங்கணும். திரும்பவும் நடந்து போகிற நிலை வந்தாண்ணா ஏன் நம்ம உயிரே போயிடுது? அப்போ இல்லை, அது தாழ்மையின் வழி என்றால் நான் அதை ஏற்றுக்கொள்ள ரெடி, ஆயத்தமாக இருக்கிறேன். ஹியூமிலிட்டி, விசுவாசம். எந்த நேரத்துலையும் நம்ம விட்டு போகாத ஒரு என்ஜின் இருக்குது, நம்ம உடம்புலே ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு என்ஜின் இருக்குது, அது விசுவாசம். மனுஷனை நம்பினா அது பேர் நம்பிக்கை, கர்த்தரை நம்பினா அது பேர் விசுவாசம். ஹல்லேலூயா. இது இல்லாமல் வாழவே முடியாது. பஸ்ஸில் போகிறோம், டிரைவரை நம்பி உட்காடுறோம், கரெக்டு தானே? ட்ரெயினில் ஏறுறோம், ஓட்டுற டிரைவரை நம்பி உட்காடுறோம். ஷேர் ஆட்டோவில் ஏறுறீங்க, ஓட்டுறரை நம்பி உட்காடுறீங்க. அவங்க கை விடும்போது ஆபத்து ஃபேஸ் பண்ணுறோம். கர்த்தரை நம்பி வரோமே, என்னைக்குன்னா அவர் கை விட்டது உண்டா? அது பேர் தாங்க விசுவாசம். ஆமேன். தன் நண்பர்களுக்கு கோபமாக இருந்த யோபு அவங்கள கண்டிக்க போகிறார், ரெஸ்பாண்ட் பண்ண போகிறார். ரெஸ்பான்ஸ் இஸ் அ குட் சைன். யாரோ உங்களை திட்டுறாங்க, நீங்கள் கேட்டுக்கிட்டு போயினே இருக்கிறீங்க, அவங்க திட்டிக்கினே இருக்கிறாங்க. முதல்ல கொஞ்சம் நேர்மையாக பேசி திட்டுவாங்க, அதுக்கப்புறம் வந்தது போனதெல்லாம் திட்டுவாங்க. யார் பண்ண தப்பிக்கும் திட்டுவாங்க, அவங்க தப்பு பண்ணிட்டு உங்களை திட்டுவாங்க, நீங்கள் கேட்டுக்கினே இருப்பீங்க. நோ, யூ ஆர் கோயிங் டு வாய்ஸ் அவுட். என்னதுங்க? ஷவுட்டுன்னு சொல்ல, என்னது சத்தம் போட போகிறீங்கன்னு சொல்ல, வாய்ஸ் அவுட். நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் நான் அந்த வார்த்தை சொன்னேன், அவ்வளோதான். அப்புறம் நீங்கள் அடிக்கும் போயிடக்கூடாது. நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் என்ன அந்த வார்த்தை சொன்னேன், அதுக்கு பதில் சொல்லு. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா பேசுனீங்கன்னா சண்டையான அவங்க ஜெயிச்சிருவாங்க, அவ்வளோதான். வாய்ஸ் அவுட். அந்த வார்த்தை எனக்கு பிடிக்கல, தட்ஸ் ஆல். என்ன ரியாக்ஷன் ஆகுதுன்னு பாருங்கள். இதை தான் இன்றைக்கி ஐயா பண்ண போகிறார். ஒரு நல்ல கைத்தட்டு கொடுக்கலாமா யோபுக்கு? வெரி குட். we should know how to voice out. நீங்கள் அடங்கி போனீங்க, பம்பி போனீங்க, எல்லாத்தையும் தூக்கி தலைமையில போட்டுக்கிட்டீங்கன்னா உடனே தியாகி போட்ட உங்களுக்கு பரலோகத்திலிருந்து இறங்குதுன்னு பைபிள் சொல்ல. பாடுகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியம் வந்தான். இந்த மாதிரி கண்டது திட்டதெல்லாம் இல்லை. யூ நீட் டு வாய்ஸ் அவுட். நான் ஒன்றும் தப்பா நீங்கள் பண்ணலையே, ஏன் இப்படி பேசுனீங்க, இந்த வார்த்தை எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா பேசக்கூடாது. 3 வார்த்தையில் பேச கற்றுக்கணும். லைஃப்பில் யாரெல்லாம் வெற்றி பெறணுமோ ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்டை எத்தனையில் கொண்டு வரணும்? 3 விஷயத்தில். எத்தனை? 3 வார்த்தையிலே. நீங்கள் பேசின அந்த வார்த்தை எனக்கு பிடிக்கல, சிம்பிளாக, அவ்வளோதான். மீதி அவங்க 1000 பேசிட்டோம். அந்த வார்த்தையை பற்றி பதில் சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வேணும்? நான் உங்களை பார்த்து கேட்குறேன். நீங்கள் எழும்பலைன்னா தீயவனில் எழும்பி அடக்கிறான், அவருடைய நாமெல்லாம் தூஷிக்கப்படுது.
கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சை உள்ள நீ பேசவில்லை என்றால் துன்மார்க்கனுடைய பேச்சு அந்த இடத்திலே நடக்கிறதே மகனே, நீ என்றைக்கு பேச போகிறாய்? ஆமென். He voiced out against his accusation, lies. ஆமென். அவர் சொல்றார் பாருங்க, பிரயோஜனம் இல்லாத மருத்துவர்களையா நீங்க, பிரயோஜனம் இல்லாத வைத்தியர்களையா, you are worthless physicians. நீ பேசுற பேச்சில் எனக்கு பிரயோஜனமே இல்லை, நீ கொடுக்குற அட்வைஸில் என் வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லை. பாருங்க, பைபிள் கையில் எடுக்கிறோம், பைபிள் நமக்கு தெளிவாக சொல்லும். யாரோ ஒருத்தன் வந்து உட்காந்து நின்று நம்மளை பிளேடு போட்டு பைத்தியகாரதனமான அட்வைஸ் கொடுப்பான், அதில் போய் மாட்டிக்கிட்டு இன்றைக்கு வரைக்கும் வாழ்க்கையை நாம் சீரழித்து கொண்டு இருக்கிறோம், நம் வாழ்க்கையில் முன்னேற்றமே அடையவில்லை. ஜோப் இஸ் கோயிங் டு ப்ரொசீட். அவர்களை நம்ம இன்றைக்கி பல காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். வாங்க நம்ம வசனத்துக்கு நேராக போகலாம். 13ஆம் அதிகாரம் நாம் 1ஆம் வசனத்திலிருந்து படிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. யோபு யோசிப்பதிலும் நண்பர்கள் யோசிப்பதிலும் நிறைய சேஞ்ச் இருக்குது. அவங்க என்ன யோசிக்கிறாங்க, நீ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்ட, அதான் உனக்கு இந்த பாவம் வந்திருக்கு, உன் பசங்க தப்பு பண்ணிட்டானுங்க அதனால் செத்துட்டானுங்க. ஆனால் யோபு மண்டையை போட்டு குழப்பிக்கிறார், அவர் எந்த தப்பும் பண்ணல, அவங்களெல்லாம் அறிக்கை பண்ணிட்டார், ஸ்டில் பிரச்சனை போல. இப்போ அந்த அந்த வலி வேதனைக்கு நடுவில் உட்காந்து தாங்கலான்னு பார்த்தா கூட இருக்கிறவன் என்ன பண்ணுறான், பேசிக்கிட்டே இருக்கிறான், அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இப்போ அவர் வாய்ஸ் அவுட் பண்ணி பேச போகிறார். ஸ்லோவாக மைண்ட் ஃபோக்கஸ் பண்ணி 12 வசனங்களை படிக்க போகிறோம். முதல் 12, யோபு 13 1 12 வரைக்கும். இதோ இவைகள் எல்லாவற்றையும் என் கண் கண்டு என் காது கேட்டு அறிந்திருக்கிறேன். 3 ஃப்ரெண்ட்ஸே, நீங்கள் பேசுகிறதுலாம் என் கண்ணுக்கும் தெரிஞ்சுது, என் காதுக்கும் தெரியுது. நீங்கள் அறிந்திருக்கிறதை நம்மளாம் சேர்ந்து படிக்கலாமா? நானும் அறிந்திருக்கிறேன், நான் உங்களுக்கு தாழ்ந்தவன் அல்ல. லுக் அட் திஸ் ஸ்டாண்ட், லுக் அட் திஸ் ஸ்டாண்ட். பெருமையாக பேசல, ஏய் யாரா நீன்னு கேட்கல, நான் உன்னை தாழ்ந்தவன் அல்ல. வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். அவர் என்ன பெருமையாக பேசினாரா? உன்னை விட எந்த இடத்துல நான் குறைந்தவன் அல்ல. வண்டர்ஃபுல். பெருமையாக பேசலை. எனக்கு இந்த வார்த்தை சரியாக தெரியுது, சரியாக தெரியுது. நான் தாழ்ந்தவன் அல்ல, எனக்கும் எல்லாம் இருக்குது. சர்வ வல்லவருடைய நான் பேசினால் நல்லது, தேவனுடைய நியாய தீர்ப்புக்காக வழக்காட விரும்புவேன். இப்போ என்ன பண்ண போகிறாரு, தன்னுடைய உணர்ச்சியை பேச போகிறார், எமோஷன்ஸை பேச போகிறார். ஏன்னா 3 பேர் அந்த பக்கம், யோபு இந்த பக்கம் இருந்தாலும் இவங்க 4 பேருமே பேசுகிறது ஆண்டவரை பற்றி தான். கண்ணுக்கு தெரியாத கர்த்தர் தான் இதற்கு காரணம். ஜனங்க யாருமே சாத்தாங்கிறானே பயங்கரமான ஃப்ராடுங்க, என்னை அட்டாக் பண்ணவங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆட அந்த ஆண்டவர் கூட கண்ணு இல்லைங்க, கடவுள் ஏன் தான் எனக்கு இப்படி கொடுத்தான்னு தெரில, அது மரியாதை இல்லாமல் பேசுவாங்க. சாத்தான அவன் சொல்லி நான் ஜனங்களை பார்த்ததில்ல. ஆனால் என்ன சொல்லுவாங்க, கடவுள் ஒருத்தங்கிறான், அவன் பார்த்து போவான் போ. ஊரில் யாரை வாடா போடான்னு சொன்னாலும் அது க்ரைமு. பெரியவங்களை கடவுளை மட்டும் நல்லா சொல்லலாம் போல்டா, அவன் இவன் சொல்லுவாங்க. நம்ம உத்தமம் இதிலே தெரியும், நம்மை படைத்த தேவன் ஒருவர் இருக்கிறார் இல்லையா, தாயின் கருவில் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அவரோட நான் பேச விரும்புவேன். I want to speak with the Almighty God. நீங்கள் பொய்யை பிணைக்கிறவர்கள், நீங்கள் எல்லாரும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். இந்த டாக்டரால் எனக்குன்னா வராது, பிரயோஜனமே இல்லை. இந்த டாக்டர்களை மருந்து சாப்பிட்றதுல பிரயோஜனமே இல்லை, நீங்களாம் போலி டாக்டருங்கடான்ட்டார். ஏரோப்ளைனில் போகும்போது, ட்ரெயினில் போகும்போது தெளிவாக ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது போடணும், நீங்கள் மெடிக்கல் டாக்டராக இருந்தால் தான் டாக்டர் போடணும் அந்த டிக்கெட்டில். வேறு எந்த டாக்டராக இருந்தாலும் போட்டால் ஃபைன் போட்டுருவாங்க. ஏன், எமர்ஜென்சி கூப்பிடுவாங்க அந்த டாக்டரை. இவர் பாட்டு வேறு எங்கன்னா பட்டம் வாங்கினது அதெல்லாம் போடுறது அலௌட் இல்லை. இஃப் யூ ஆர் அ மெடிக்கல் ப்ரொஃபஷன் யூஸ் தட் ப்ரிஃபிக்ஸ். நான் போடு டாக்டர்ன்றதை போடு, இல்லைன்னா பண்ணக்கூடாது, போடக்கூடாது. ஏன், அவங்க எமர்ஜென்சிக்கு அவசர நேரத்தில் பேஷண்ட்டுக்கு முடியலன்னா இவரை கூப்பிட்டா, இல்லைங்க நான் வந்து இந்த டாக்டர் அந்த டாக்டர் நேரம் ஒத்துக்க மாட்டாங்க, யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ண மெடிக்கல் ப்ரொஃபஷனல் போட்டார் பாருங்க. நீங்கள் 3 பேருமே ஸ்பிரிச்சுவல் பீப்புள் இல்லைன்ட்டார். இன்றைக்கி சர்ச்சுக்கு ஜனங்க வந்துக்கிறாங்க, நம்மளெல்லாம் டாக்டர் மாதிரி பார்க்குறாங்க. ஊசி போடுற டாக்டரில் நம்ம ப்ரே பண்ணுற ஸ்பிரிச்சுவல் டாக்டர். உங்கள் எனக்கு ஸ்பிரிச்சுவல் எதுவும் கிடைக்கலையே. நீ சர்ச்சுக்கு போயிட்டு வர, நீ பேசுகிற குறைய பார்த்தா நான் கிறிஸ்டியனை விட்டு ஓடிடலாமான்னு தோணுது எனக்கு. நீ சண்டை போடுறத பார்த்தா பேசாம எங்கன்னா ஓடிடலாடா, நீ சர்ச்சுக்கு வரமாட்டேன், ஊழியத்துக்கு வரமாட்டேன்னு தோணுது. எதுக்குடா நீங்கள் 3 பேர் உக்காந்துக்கிறீங்க? சரி, நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
நான் ஒரு ஆள் கையில் பேசும்போது ஆண்டவர் என் மனசில் பேசிகிட்டே இருப்பார், எல்லாரும் பேசுகிற மாதிரி நீ பேசக்கூடாது, நீ என்னை பற்றி தான் பேசணும். நீ அவன்கிட்ட பேசும்போது என்ன போகணும், அவனுக்கு பவர் போகணும், அவனுக்கு ஒரு தைரியம் வரணும், அவனுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். வாழ்க்கையில் நம்ம மோசமாக போயிட்டோம், பாவம் பண்ணிட்டோம், இடறி விழுந்துருக்கிறோம், பரவாயில்ல. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஊசி குத்துறாங்க, ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, எலும்பு எடுக்கிறாங்க, சதையை எடுக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நான் வாழ போகிறேன்ங்கிற நம்பிக்கையோடு தான் அந்த பேஷண்ட் ஹாஸ்பிட்டலில் படுக்கிறது போல மனிதன் சபைக்கு வரும்போது வரணும். நான் வரேன், பாவத்தோடு தான் வரேன், ஆனால் கர்த்தர் என்னை இந்த சபையில் காப்பாற்ற போகிறார் என்கிற காரியத்துக்கு உதவுகிற வைத்தியர்களாக நாம் இருக்க வேண்டும். வண்டர்ஃபுல். முடிவு எடுத்துக்கலாமா? ஆமென், அல்லேலூயா. நம்ம மக்கள் சபைக்கு வருவது தே வாண்ட் ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட், ஆவிக்குரிய பவர் வேணும் தாங்க வருவாங்க, வேறு எதுக்கும் வர மாட்டாங்க. நம்ம கொடுக்குற டீ அவங்களுக்கு ஒன்றும் பெருசு இல்லை, நம்ம கொடுக்குற கேலண்டர் பெருசு இல்லை, நம்ம கொடுக்குற கேக்கு பெருசு இல்லை, நம்ம கொடுக்குற பாட்டு பெருசு இல்லை, நம்ம நிற்க வைக்கிறது பெருசு இல்லை. நோ, தே வாண்ட் ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட். பிள்ளைங்களாம் ரெடியாக இருக்கணும். நீங்கள் ஆடியோ போட்டாலும் சரி, பிபிடி போட்டாலும் சரி, சாப்பாடு செஞ்சாலும் சரி, டீ போட்டாலும் சரி, அங்கே கவனிங்க, ஒரு மனுஷன் உங்களை பார்த்தான்னா, உங்கள் கையில் பேசினான்னா சொல்லணும், இந்த இடத்துல அங்கே டீ போடுற இடத்துல போனேன், அந்த சிஸ்டர்களை என் கஷ்டத்தை சொன்னேன், டீ போட்டுக்கினே ஒரு ஜெபம் பண்ணாங்க, நான் இப்போ ஃப்ரீயாக இருக்கிறேன்னு சொல்லணும். இதைத்தான் கர்த்தர் நம்ம கையில் எதிர்பார்க்குறார் பிள்ளைகள். இதுதான் அவர் நம்மை அழைத்த அழைப்பு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இட். யோபு ஐயா சொன்னார், பேசாமல் இருந்தால் நலமாக இருக்கும், அது எங்களுக்கு ஞானம் இருக்கு. நீ பேசாமல் இருந்தாலே என் புத்தி எனக்கு ஹெல்ப் பண்ணுண்டா, நீ பேசினதுனால என்ன பண்ணிட்ட, ஸ்பாயில் பண்ணிட்ட. நீங்கள் என் நியாயத்தை கேட்டு என் உதடுகள் சொல்லும் விசேஷங்களுக்கு கவனிங்க. ஸ்டாப் நவ், நான் சொல்கிறது நீ கேளு. நேற்றைக்கு ஒரு இடத்துக்கு நான் ப்ரே பண்ண போனேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வியாதியை ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க. வியாதி வருது இப்போல்லாம், முந்தைய மாதிரி இல்லைங்க, ஆளே க்ளோஸ் பண்ணுது, அப்படியே பெருசாக பேசி கொஞ்சம் கேளுங்கய்யா, கொஞ்சம் கேளுங்கய்யான்றாங்க. நான் சொன்னேன், ஸ்டாப், போதும், நான் இப்போ இயேசு பற்றி சொல்கிறேன். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நீ பாவம் செஞ்சுட்டு வியாதி வந்தால் கூட இயேசுவை விசுவாசித்தா காப்பாற்றும். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். சகல வியாதிகளும் சகல நோய்களும் சொஸ்தமாக்குங்கள், வியாதி மேல் கைகள் வையுங்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். உங்களை ஒருவன் வியாதிப்பட்டிருந்தால் சபையின் மூப்பரை வரவேற்க கடவன், அவர்கள் எண்ணெய் பூசி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் பண்ண கடவர்கள், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலே ரட்சிக்கும். அவன் பாவம் செய்தவனாக இருந்தாலும் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். என்னங்க நம்ம பேசுகிறோம்? Do you have the boldness? உங்களுக்கு தைரியம் இருக்கா? ஒரு ஆள் அவசியம் இல்லாத பேசும்போது கொஞ்சம் நிறுத்துங்க, ஜெபம் பண்ணலான்னு எத்தனை பேருக்கு சொல்ல தைரியம் இருக்குது? கவனிக்கிறியம்மா? உங்கள் முன்னாடி யாரோ ஒருத்தர் தேவையில்லாத ஒரு விஷயம் பேசுகிறாங்க, அக்கா ஒரு நிமிஷம் நிறுத்துக்கா, முட்டி போடு, 5 நிமிஷம் ஜெபம் பண்ணலான்னு சொல்லி பாருங்களேன், அவங்க திரும்பி உங்கள் கையில் பேச மாட்டாங்க. நீங்கள் விட்டீங்கன்னு வைங்க, பிரச்சனை மோசமாக போயிடும். யூ நீட் டு டூ இட். எத்தனை பிள்ளைங்களை எத்தனை பேர் ஆண்டவருக்காக உண்மையாக ஊழியம் செய்ய போகிறீங்க? இதுதான் உண்மை. ஒரு ஆள் கையில் அவசியம் இல்லாத டாக் 10 நிமிஷத்துக்கு மேலே வேணாம், அலாரம் வச்சுட்டு பேசுங்க. 10 நிமிஷம் தாண்டதுமே அலர்ட் ஆகணும். பரிசுத்தாண்டவர் நம்மளை ஏவுவார். அந்த இடத்துல அந்த நபரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு, அந்த இடத்துல ஆப்ரேட் பண்ணுற ஸ்பிரிச்சுவல் ரியால்மெண்ட் நம்ம ஜெயம் எடுப்பதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன வழி தெரியுமா? ஸ்டாப். நம்ம ப்ரே பண்ணலாம், ஞானத்தில் ஆப்ரேட் பண்ணலாம். ஒரு வசனத்தை படிங்க. இன்னைக்கு காலையில் என்ன படிச்சிங்க? கேலண்டரில் ஒரு வசனத்தை படிங்க. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஏசாயா 41:13. அந்த வசனத்தை படிக்கும்போது உங்களுக்கு எப்படிக்கா தோணுது? கேட்டு பாருங்களேன். கர்த்தர் அங்கே மகிமைப்படுவார். ஸ்டாப் பண்ணிட்டாரு நியாயங்களை. நீங்கள் என்னுடைய விசேஷங்களை, என் உதடுகள் சொல்லும் விசேஷங்களை நீங்கள் தேவனுக்காக நியாயக்கேடாக பேசி அவருக்கு வஞ்சகமாய் வசனிக்க வேண்டுமோ போட்டார் பாருங்க. நீ பேசுறது ஆண்டவருக்கு அகேன்ஸ்டாக பேசுகிற மாதிரி இருக்கடா. என் தேவனை பற்றி எனக்கு தெரியும், அவர் எனக்கு நன்மை மட்டும்தான் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நன்மை செய்வார் என்று? தீமை செய்யாத தேவன். அப்போ தீமைக்கெல்லாம் காரணம் யார்? பிசாசு. யோவான் 10:10 சொல்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ண பெறவும் வந்தேன். அவருக்கு முகதாட்சியம் பண்ணுவீர்களோ, தேவனுக்காக வழக்காடுவீர்களோ, நீங்கள் ஆண்டருக்கு பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க. டே, நீங்கள் உண்மையில் ஆண்டரை சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லை சொந்த கருத்து விட்றீங்களா? மினிஸ்ட்ரி டீமே, ஊழியம் செய்கிறவர்களே, நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். நம்ம ஆண்டருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம கருத்துக்களை விட்டுன்னு இருப்போம், செல்லாது. நம்மளை ஆண்டவர் ஃபயர் ஆக்குறார். என்ன ஃபயரு? தேவையில்லாதெல்லாம் அழிக்கிறார். அவருடைய அக்கினி முதல்ல நம்ம மேலே வரும், அவசியம் இல்லாததெல்லாம் சுட்டெரிக்கும், நம்ம செத்துற மாட்டோம், அப்புறம் தான் அக்கினியாக ஜுவாலிப்போம். யோவான் ஸ்நானகனை போல எரிந்து பிரகாசிப்போம். கேட்டார், அவர் உங்களை ஆராய்ச்சி பார்த்தாருனா, டே உங்கள் மனசை திறந்து பார்த்தாருனா நல்லா இருக்குமோ? மனுஷரை பரியாசம் பண்ணுகிறது போல அவரை பரியாசம் பண்ணுகிறீர்கள். நீங்கள் அந்தரங்கமாய் முகதாட்சியம் பண்ணாமல் அவர் உங்களை எவ்விதத்திலும்
கண்டிப்பார். அவருடைய மகத்துவம் உங்களை திடுக்கிட பண்ணாதோ, அவருடைய பயங்கரம் உங்களை பிடிக்க மாட்டாதோ, உங்கள் பேரை நினைக்க பண்ணும் அடையாளங்கள் சாம்பலுக்கு சரி, உங்கள் மேட்டிமைகள் சேற்று குவியல்களுக்கு சமானம். ஏன் இவ்வளோ கோபமாக பேசுகிறாருன்னா, நீங்கள் 11வது சாப்டருக்கு முன்னாடி போய் பாருங்கள். 3 பேர் சொற்பொழிவு ஆற்றியிருப்பாங்க. உடம்பு சரியாத ஆள்கையில் போய் என்ன பேசுறது? நாங்கள் சொல்கிறேன் கேளுங்க. ஸ்மித் விகில்ஸ்வர்த் ஐயா சொல்லுவார், ஆச்சரியமாக இருக்கும். உடம்பு சரியில்லாத ஒரு ஆள் முன்னாடி நின்று 1/2 மணி நேரம்லாம் மெசேஜ் கொடுப்பாராம் விசுவாசத்தை பற்றி. அவர் கொடுக்க 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 உக்காந்துக்கிறவங்களுக்கும் ஃபெய்த் லெவல் ரைஸ் ஆகுமா, அந்த பேஷண்ட்டுக்கும் ஃபெய்த் லெவல் ரைஸ் ஆகுமா, அப்படியே சுகம் கிடைக்குமா. T.L. Osborn அதான் சொல்கிறார், கண்டதை பேசாதீங்க, ஜீசஸை பற்றி பேசுங்க. இன்றைக்கி கூட நம்ம யாரை பற்றி பேசினுக்கிறோம்? யோபு பற்றி பேசணும்ல, மறைமுகமாக ஜீசஸை பற்றி பேசினுக்கிறோம். யோபுவை அன்றைக்கே மீட்ட ரட்சகர். அவர் பூமியில் போகிறதுக்கு முன்னாடியே யோபை காப்பாற்றின ரட்சகர். இன்றைக்கி பூமியில் போகிறது நம்மை மீட்டு விட்டாராங்க, நம்ம பேர் லிஸ்ட்டில் ஏற்றிட்டாரு. யோபு போய் காப்பாற்றினாரு, நம்ம காப்பாற்றிட்டு போயிட்டாரு. ஹல்லேலூயா. நமக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சிட்டாரு, தடுப்பூசி போட்டு பூமிக்கு அனுப்பியிருக்காரு. இன்னும் விசுவாசமாக சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் ஞானசானம் பெற்ற கிறிஸ்தவர்கள், அவருக்கு என்ன பவர் இருக்கோ அந்த பவர் நமக்கு இருக்கு. நம்ம மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை, நம்மை காப்பாற்றுவதற்காக அவர் கொடுத்திருக்கிறார். உங்கள் பேரை நினைக்க பண்ணும் அடையாளங்கள் சாம்பலுக்கு சரி, உங்கள் மேட்டிமைகள் சேற்று குவியல்களுக்கு சமானம். வா, அவங்களுக்கு விரோதமாக இப்படி வாய்ஸ் அவுட் பண்ணார். பட் ஐயாவுக்கு பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹி இஸ் a bold man. Spiritual people should rise up. நீ ஒரு ஜெபிக்கிற மகனாக இருந்தால் உன் குடும்பத்தை நீ தான் நடத்த வேண்டும். ஜெபிக்காத மக்கள் நடத்துவதை காட்டிலும் நீ எழும்ப வேண்டும். அநியாயமான வார்த்தைகளை பேசுகிற மக்கள் மத்தியில் நின்று உன் சத்தத்தை உயர்த்தி நியாயத்தை பேச வேண்டும். சண்டை போடக்கூடாது. என்ன பேசணும்? சண்டை போட போனீங்கன்னா அநியாயம் ஜெயிச்சிடும். நியாயத்தை பேசணும்னா எத்தனை லைனில், எத்தனை வார்த்தையில் பேசணும் சொன்னால் எத்தனை வேர்டு? 3. அவங்க ஒரு 1/2 மணி நேரம் லெக்சர் போகிறதுக்கு திரும்பிக்குள்ளே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க எத்தனை வார்த்தை தான்? 3. நீங்கள் ரைஸ் ஆகலண்ணா, யூ வில் நாட் ஓவர் கம் திஸ் இயர். இந்த வருஷத்தில் ஜெயிக்க போகிறதே இல்லை. கடனை ஜெயிக்க முடியாது, ஊதாரி தனமாக செலவு பண்ணுகிற பணத்தை ஜெயிக்க முடியாது, பாவத்தில் இருக்கிற மக்களை காப்பாற்ற முடியாது. ஆமென். 13ஆம் வசனத்திலிருந்து யோபு கர்த்தர் மீது உள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்த போகிறார். மக்களை பார்த்து சொல்லணும், நீ கொடுத்த காசில் நான் வாழலாம், நீ போடுற சாப்பாட்டு நான் சாப்பிட்டு வாழலாம், என் ஆண்டர் கொடுத்த ஜீவனில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உயர்த்தப்பட வேண்டும், கர்த்தர் உயர்த்தப்பட வேண்டும். சொல்லுங்கள், கர்த்தர் உயர்த்தப்பட வேண்டும், கர்த்தர் உயர்த்தப்பட வேண்டும். நான் என் உத்தமத்தில் நிலைத்திருக்க வேண்டும், நான் என் உத்தமத்தில் நிலைத்திருக்க வேண்டும். உத்தமம் என்பது என்ன? கர்த்தர் மீது உள்ள நம்பிக்கையாக இருக்கிறது தான் உத்தமம். 13ஆம் வசனத்தில் சொல்கிறார், ஹோல்ட் யுவர் பீஸ் வித் மீ அண்ட் லெட் மீ ஸ்பீக். மௌனமாக இருங்கடா, நான் பேசுகிறேன். ஆமென். பி சைலண்ட். முன்னாடி சொன்னார் கவனம் அங்கே நில்லுனாரு, இப்போ சொல்கிறாரு எப்படி? சாது மிரண்டா. சொல்லுங்க, சாது மிரண்டா. யார் அந்த சாது? யோபு தான் அந்த சாது. சாது மிரண்டா. பி சைலண்ட், ஹோல்ட் யுவர் பீஸ், லெட் மீ டாக். வண்டர்ஃபுல். எந்த தைரியத்தில் யோபு பேசுகிறாருங்க? அவர் பணக்காரா இருந்தார் அந்த தைரியத்திலையா? அந்த தைரியத்தில் பேசுனா பணம் போயிச்சே. ஒரு காலத்தில் நல்லா பலசாலியாக இருந்தாராமே, வாலிபர்கள்லாம் வாயடிச்சு போவாங்களாமே அவர் பாடியை பார்த்து. ஐயா கரலை கட்ட சுற்றினாரா, எக்ஸசைஸ் போனாரா, ஜிம் போனாரான்னு தெரில. வாலிபர்கள்லாம் போனாங்களா? ஆமாம், அவர் சொல்ல போகிறார் பாருங்க, பட்டண வாசலில் நிற்கும் போது வாலிபர்கள் அப்படி போயிடுவாங்களா. அப்படிப்பட்ட உடம்பு, ஃபிட்டான பாடி, உடம்பு இருந்த தெம்பில் பேசினாரா? சொல்லுங்க சொல்லுங்க. இல்லை. எந்த தைரியத்தில்ப்பா யோபு நீ பேசுகிற? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்த தைரியத்தில் பேசுகிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு பலம் ஒன்று உண்டு, நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லாமா? சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க சபையே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எதிரிகள் மௌனமாக இருக்க வேண்டும். சொல்லுங்க, எதிரிகள் மௌனமாக இருக்க வேண்டும். நான் பேச வேண்டும் என் தேவனுக்காக. நான் என் பற்களில் என் சதையை பிடுங்கி என் பிராணனை என் கையில் வைப்பானேன், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். இதுதான் இந்த அதிகாரத்தோட கோர் வேர்ட்ஸ். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறோம். நமக்கு இதுதான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். நம்ம ஆண்டவர் சிரிப்பார், டே தங்கம், என் ராஜா, என் செல்லம், நான் ஏண்டா உன்னை கொன்று போட போகிறேன்? ஐயா, நீ 1000 வருஷம் வாழணும் தானடா, இந்த பூமியே உனக்காக படைச்சேன்னு. யோபை பார்த்து இல்லைப்பா, நம்ம பார்த்தோம் நம்ம ஆண்டவர் இன்னைக்கு சொல்லி கொண்டு, நான் ஏண்டா உன்னை கொன்று போட போகிறேன்? அப்பா கையில் நீ சாப்பிட்டு தாண்டா பழக்கம், இந்த கை உன்னை தூக்கி தாண்டா இருக்கும், இந்த கை உனக்கு தடவி தாண்டா இருக்கும், உன்னை அன்பு செலுத்தியிருக்கும், இந்த கை உன்னை அடித்ததே இல்லை என்று கர்த்தர் இன்றைக்கு சொல்லுவதை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள்? அவர் செய்வதில்லை.
திருடன் தான் அதை செய்தான், பிசாசு தான் அதை செய்தான். நம்ம தான் ட்ரெயினில் கையை வெளியே நீட்டி போஸ்ட்டில் பட்டு கையை உடச்சின்னு வந்தோம். நம்ம தான் தலையை ட்ரெயினில் வெளியே நீட்டி மண்டப்பட்டு வந்தோம். ட்ரெயின் நம்மளை அட்டாக் பண்ணல, அது உள்ளே உட்காந்தா பத்திரமா போயிருக்கலாம். நம்ம தான் தலையை வெளியிட்டோம், நம்ம தான் கையை வெளியிட்டோம், நம்ம தான் காலை வெளியிட்டு அடி வாங்கிட்டு வந்தோம். திரும்பி ட்ரெயின்குள்ளே வந்ததுனால பொழைச்சோம். அங்கே தொங்கின்னு வந்து தானே இருப்போம், விழுந்திருப்போம். சபை என்பது அப்படிதான், கர்த்தர் என்பது அப்படிதான், ராஜ்யம் அப்படிதான். அவரை விட்டு வெளியே போய் தான் அடி வாங்கின வந்தோமா தவிர அவர் நம்மை தண்டிக்கவே இல்லை. ஆனால் யோபு சொன்னார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது ஆமாம், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். இந்த ரூபகாரம்ன்ற வேர்டு தான் மக சொன்னாங்க. ரூபகாரம்னா அப்படியே இருப்பேன், மெயின்டைன் பண்ணி நாங்கள் இருப்பேன். என் வழி என் ஆண்டவருக்கு பிடித்தமானதாக இருக்கும். ஒரு வேளை தெரியாமல் லெஃப்ட் ரைட்டு போன வருஷம் அடிச்சா கூட இந்த வருஷம் என் ராஜாவோட கண் பார்வையிலே வளருவேன், என் ராஜாவோட கண் பார்வையிலே வளருவேன். ஒரு அம்மா சொன்னாங்க, என் பிள்ளைங்க 3மே என் கண் பார்வையிலே வளர்த்தேன். நான் எங்கள் வீட்டு மெத்த மேலேருந்து பார்த்தா எங்கள் பிள்ளைங்களோட ஸ்கூலு தெரியும். அவங்க உள்ளே போகிறதும் பார்ப்பேன், வெளியே போகிறதும் பார்ப்பேன். என் பேர பிள்ளைங்களும் அப்படியே வளர்த்தேன். இன்றைக்கி ஆளாளுக்கு ஒரு இடத்துல தூரமாக போயிட்டாங்க, என் கண் பார்வையை விட்டு தூரம் போயிட்டாங்க. எனக்கு கவலையாக இருக்குது. நாங்கள் கர்த்தருக்கு முன்பதாக அவர் கண் பார்வையிலே வளரலாம். எத்தனை பேர் அவரை விசுவாசத்தை அவர் கண் பார்வைக்கு வர போகிறீங்க? சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த உலகத்தினுடைய எல்லா வழியும் விட்டுறேன், உங்கள் கண் பார்வையிலே வளர்கிறேன், உங்கள் கண் பார்வையிலே வளர்கிறேன், உங்கள் சபையிலே வளர்கிறேன் ஆண்டவர், உங்கள் ராஜ்யத்திலே வளர்கிறேன், உங்கள் பாதத்திலே கடக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. அவரே என் ரட்சிப்பு. சொல்லுங்க, அவரே என் ரட்சிப்பு. சொல்லுங்க, இயேசுவே என் ரட்சிப்பு. சத்தமா சொல்லு மகளே, இயேசுவே என் ரட்சிப்பு. மகனே சொல்லு, இயேசுவே என் ரட்சிப்பு. The Lord is my salvation. Wonderful. அந்த 3 பேரும் வந்து கர்த்தரே எங்கள் ரட்சிப்பு, யோபு உன்னையும் ரட்சிப்பாருன்னு சொல்லவே இல்லை. They were speaking vain words. காத்துல காத்தாடி மாதிரி நம்ம பேசிட்டு போகிறான். மகனே மகளே, கர்த்தர் பேசின வார்த்தை நம்ம மனசில் ரிங்காரம் இட்டு கொண்டிருக்கும் போது, மனிதன் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றார் போல தந்திரமாய் பேசின வார்த்தைகளை நாம் நம்பி போனது காலம் முடிந்து விட்டது. என் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளின்படி நான் செய்கிற காலம் வந்து விட்டது என்று சொல்லுகிறவர்களாம் எழுந்து நின்று கைத்தட்ட உட்காருங்க பார்க்கலாம். நான் என் கர்த்தர் வழியில் போக போகிறேன், கர்த்தருடைய ராஜ்யத்தை பின்பற்ற போகிறேன், அவர் வழியில் நடக்க போகிறேன். கை தட்டிட்டு, நல்லா கை தட்டிட்டு ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரித்துட்டு, ஹல்லேலூயா 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 என்று ஆர்ப்பரித்து விட்டு உட்காருங்க பார்க்கலாம். நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன். கர்த்தரோட வார்த்தை கேட்டதும் அல்லேலூயா மட்டும் சொல்லாங்க, எழுந்து நின்று கை தட்டாங்க, தட்டுறாங்க. ஏன்? அவங்களுக்கு வேண்டிய வார்த்தை கட்சிச்சான். வெக்கப்படவே இல்லை, கூச்சப்படவே இல்லை, நடுவில் எழுந்து நின்றாங்க, அல்லேலூயா அல்லேலூயான்னு கத்துறாங்க. ஏன்? கர்த்தர் அவங்களோட பேசிட்டார். நான் உங்களுக்கு கூட சொல்கிறேன், நம்ம சபையில் இது ஓப்பன் பண்ணி தரேன். கர்த்தர் உங்கள் கையில் பேசிட்டார், நான் வெக்கப்படாமல் எழுந்து கை தட்டுங்க. கர்த்தருக்காக ஒரு பெரிய சவுண்டு கொடுங்க, அல்லேலூயான்னு கத்துங்க. கர்த்தர் அதில் மகிமைப்படுவார். அவரே என் ரட்சிப்பு. என் வசனத்தை நான் சொல்லி காண்பீர்கள், உங்கள் செவிகளில் கவனமாய் கேளுங்க. ஸ்டாப் பண்ணிட்டார் பாருங்க. ஹியர் டிலிஜென்ட்லி டு மை ஸ்பீச். நான் சொல்கிறத லிசன் பண்ணு. என்னுடைய ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸ் இருக்காங்க, எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க. நான் எதனா அவசியம் இல்லாத பண்ணும்போது சொல்லுவாங்க, நிறுத்து. எங்கள் அப்பா கூட சொல்லுவார், நான் சொல்கிறத முதல்ல கேளு. எவ்வளோ போல்ட்டு பாருங்க. ஏன்? நீ பண்ணுறதில் பிரயோஜனம் இருக்குமான்னு தெரில, நான் சொல்கிறத நீ கேட்டீங்கன்னா உனக்கு பிரயோஜனம் இருக்கும். ஒரு லீடரோட ஸ்டேட்மெண்ட்டு தான், வெயிட் லிசன் டு மீ, நான் சொல்கிறத நீ கேளு. வண்டர்ஃபுல். இன்னைக்கு ஐயா சொல்லிட்டார், ரைஸ் ஆகிறார் யோபு, மகனே மகளே. ஐயா எல்லாம் நல்லா இருந்தால் நான் எழும்புவேயான்னு சொல்லாத, உன் பாடுகள் மத்தியில் தான் எழும்பும்படியாக கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். சொல்லுங்கள், பாடுகள் மத்தியில் என் கர்த்தருக்காக எழும்புவேன், பாடுகள் மத்தியிலே என் கர்த்தருக்காக பேசுவேன், பாடுகள் மத்தியிலே வசனத்தை போதிப்பேன், பாடுகள் மத்தியிலே என் கர்த்தருக்காக ஊழியம் செய்வேன். ஒரு நாள் என் பாடுகளை கட்டாயமாக ஜெயிப்பேன். என் கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்ன நினச்சிருக்கிறீங்க? நம்ம பாடுகள் மத்தியில் ஊழியம் செஞ்சுட்டு அப்படியே பாடா செத்து போய்டும் நினைக்கிறீங்களா? நோ நோ நோ, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால் நான் காண்பேன் என்கிற விசுவாசத்தை தான் யோபின் புஸ்தகம் நமக்கு கற்றுக் கொடுத்து வேண்டியிருக்கிறது. The book of Job is teaching us this verse. Amen. இதோ என் நியாயங்களை அணி அணியாக வைத்தேன், என் நீதி விளங்கும் என்று அறிவேன், என்னோட வழக்காட வேண்டும் என்று இருக்கிறவன் யார்? நான் மௌனமாக இருந்தால் ஜீவித்து போவேனே. சொல்லிட்டார் பாருங்க. நான் இதுக்கு மேலே அமைதியாக இருந்தேன்னா என்னை வச்சு மண்ணு போட்டு மூடுவீங்களா? நான் சொல்கிறேன் கேளுங்க, விசுவாசத்தில் நீங்கள் பேசலைன்னா
சாத்தான் கன்ஃபார்ம்டாக மண்ணு போட்டு மூடுருவான். சாத்தான் எங்கேருந்து பேசுகிறான் அவங்க கூட சொல்லுங்கள்? முதல்ல இங்கே வரான். அவன் என்ன வழியில் உள்ளே வரானே தெரில. நம்ம பிரெயின் சிந்தை இருக்கிற ஏரியா பெருமூளை யோசிக்குதுல்ல, அந்த பெருமூளையோட அந்த ஏரியாவில், அந்த மூளையில், செரிப்ரமில் ரத்த நாளம் இருக்குல்ல, ரத்த நாளம் இருக்குதுல்ல, அந்த ரத்த நாளத்தில் எல்லாம் அதுக்கப்புறம் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட், சிஎஸ்எஃப் ஸ்பைனல் ஃப்ளூயிட்லாம் இருக்குது. அங்கெல்லாம் வைரஸ் கூட போக முடியாத அளவுக்கு வடிகட்டுமா அது. எது பாக்டீரியாலாம் போகாது. ஏதாவது பெரிய டிசீஸ் இருந்து போனால் தான் உண்டு. ஒரு ஹெல்த்தி பர்சனுக்கு என்ன போவாதான், வைரஸ் கூட போகாமல் வடிகட்டுமா. அவ்வளோ பர்ஃபெக்டான சிஸ்டம் நம்மளது ஆப்ரேட் ஆகுது. அதில் எந்த வழியாக சாத்தான் உள்ளே போய் நமக்கு நினைவு தரான்னு எனக்கு தெரியவே இல்லைங்க. அந்த படுபாவி அநியாயத்துக்கு வைரஸோட சின்னவனாகிறான், கொரோனாவோட சின்னவனாக இருப்பான்னு நினைக்கிறேன். அங்கே தானே வந்து பேசுகிறான், ஒஸ்ட்டு ஃபெலோவாக இருப்பான் போல். பெருசாகங்கிறான், சிறுசாகங்கிறான். ஸ்பிரிட் டசன்ட் கேரி எனி மேட்டர். ஆவிக்கு வெயிட்டே கிடையாது. அது எங்கனாலும் போவோம், எங்கனாலும் வரும். ஆனால் பேசுதே நம்ம மூளையை வச்சு, பக்கத்து மூளையை வச்சு பேசுதா, நம்ம மூளையை வச்சு. இன்னொன்று, எதிர்க்க இருக்கிறவங்க மூளையை வச்சு நம்மக்கிட்ட பேசுவான். அவங்களுக்குள்ளே பூந்து நம்மளை அட்டாக் பண்ணுவான். இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா, நான் பேசுகிறத நான் கேட்டாலும் என் கதை அவுட்டு, நீ பேசுகிறத நான் கேட்டாலும் நான் அவுட்டு. என் ஆண்டவர் பேசுகிறத நான் திரும்பி பேசி உங்கள் 2 பேரையும் அவுட் பண்ண போகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். உங்கள் மனசாட்சி சொல்கிறத நீங்கள் கேட்டுருந்தாலும் அது என்ன சொல்லுது? தூங்கி இருந்ததும் நீ இன்றைக்கு சுவாதிக்க பிறந்தா என்ன சொல்ல போகுது? நீ கதை அவுட்டு, இன்றைக்கி அவுட்டு. இன்றைக்கி உடம்பு சரியில்லை, இன்றைக்கி ஜுரம் வருதாயிரு, உனக்கு இன்றைக்கி கடன் பிரச்சனை இருக்குது, உன் கதை கந்தல், இன்றைக்கி நீ எதுவுமே சாதிக்க போகிறதில்ல, உனக்கு வேலைலாம் கிடையாது, நீ எதுக்கு ஒரு மனுஷியாகிறன்னு பேசுது. கேட்டுனுக்கிறீங்களா? ஜீவித்து போயிடுவீங்க. அவர் வார்த்தையை கேளுங்க. ஆமென். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேல் எழுந்து நின்று பாடலாமா? சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே
நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் ஏகோவாயிரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. ஒரு கரபாபா ஏகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஏகோவாயிரே எங்கள் தேவன், என் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. ஏகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஓ ரிரரரரரரரரா ரே ரே உரி கரபா. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன். என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். நான் அவருக்கு முன்னாடி தான் இருப்பேன், அவரை புகழ்ந்துட்டு தான் இருப்பேன். சொல்லுங்க, நான் ஊழியம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன், நான் ஸ்தோத்திர பலிகள் இட்டுக்கிட்டு தான் இருப்பேன். சொல்லுங்க பிள்ளைங்களா, ஸ்தோத்திர பலிகள் இடுவேன், ஊழியம் பண்ணுவேன், கான்ஃபரன்ஸ் பிரேயர் பண்ணுவேன், ஆண்டவருக்காக இசை வாசிப்பேன், சபை நடத்துவேன், தபலா வாசிப்பேன், கிராமம் கிராமமா போவேன், இந்தி மக்கள் மத்தியில ஊழியம் செய்வேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் செய்வேன். ஓ, என் வழிகள் அவருக்கு முன்னாடி தான் இருக்கும், அவரை தான் நம்புவேன். ஒரு புடி சோறு அவர் கொடுத்தா தான் சாப்பிடுவேன். அவரே என் ரட்சிப்பு. மாயக்காரனும் அவர் சந்நிதியில் சேரான். திருச்சபையே, சாத்தான் நம்ம எல்லாருக்கும் சொல்றான், லைட்டா கொஞ்சம் நீ அந்த வழியில போன்னு. அவர்கிட்ட வரவே முடியாதான். உத்தமம் என்பது என்ன தெரியுமா? ஒரு பெண் கஞ்சி ஊத்தினாலும் நான் புருஷன் காலிலே கிடக்கிறா பாருங்க, அவளுக்கு தான் உத்தமின் பேரு. நம்ம புருஷன் பேரு ஜீசஸ். He is a man, real man. ஒரு மேன் நம்ம மத்தியில் இருக்கிறாரு. நம்மளாம் மேன்ல எவ்வளவு பெரிய மீச தாடி வச்சிருந்தாலும் நம்மளாம் பயந்தாங்க ஒளிங்க. ஒரே ஒரு ஆண் இருக்கிறாரு, நமக்காக சிலுவையில சேவை சத்தார். ரோமர்களை பார்த்து பயந்தாரா என்ன? அடிங்கடா என்ன. அவர் ஏன் திருப்பி அடிக்கல நம்ம கேட்கலாம். அவர் திருப்பி அடிச்சாருன்னா நம்ம இங்க செத்துருவோம். அவர் சாகணும்பா. அவர் உடம்புல இருந்து சொட்டுற ஒரு ஒரு ரத்தத்திலையும் நம்ம பழைப்போனா அப்ப என்ன பண்ணி தான் ஆகணும்? சொல்லுங்க. ஆமா, அவர் அவனுங்களை அடிச்சிட்டாருன்னா அது ஈஸியாச்சு, அதை தேவதூதர்கள் பண்ணிட்டு போவாங்களே. அவர் நின்று அடி வாங்கினாரு. ஒரு ஒரு சொட்டு ரத்தமும் நாம் வாழ்வதற்கென்றால் நடுவில் பூந்து குட்டையை குழப்பற சாத்தான் யாருங்க அவன்? 7 தலை 10 கொம்பு. கெட் அவுட்ரான்னு சொல்லலாம். போடா டே, கெட் அவுட் கெட் அவுட் கெட் அவுட். இம்மையிலும் என் தேவனுக்கு முன்பாக என் வழி, மறுமையிலும் என் தேவனுக்கு முன்பாக வழி. நித்தியமாக நான் அவருக்காக ஊழியம் செய்ய போகிறேன். நித்தியமாக எத்தனை ஜென்மங்கள் எனக்கு கொடுத்தாலும் நான் ராஜாவின் பாதத்தில் இருப்பேன் என்கிற முடிவு தான் இந்த யோபு பக்தனுடைய முடிவு. மகனே மகளே, கர்த்தரை நீ ஆராதனை செய்வாயாக. ஓரி ரபா 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 ரதரா கரபோஷீரா ரே 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 ரரா ரரரர போரே ரிராரா லபோஷி கரரா ஹே லலா லா 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 மகளே, ஆண்டவரை நீ துதிப்பாயா? மகனே, ஆண்டவரை நீ துதிப்பாயா? உன் வாழ்க்கை அவர்களை ஒப்பு கொடுப்பாயா? உன் உணர்ச்சியை நம்பாதே, அவைகள் பொய்யர்கள். அதுதான் நம்மை இவ்வளவு நாள் வீழ்த்தினது. தேவனுடைய உணர்ச்சியை நம்புவோம்.
நாம் வாழ வேண்டும் என்று தன் ஜீவனை கொடுக்க தன் உணர்வுகளை கொண்டு வந்தாரே, அவரை நம்புவோம். அவரே என் ரட்சிப்பு, 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 அவரே என் ரட்சிப்பு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கலாமா? ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹே லே 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 லா 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 லா. Shikara bole tina godiniya thene bo shedene bo rita na bole ke dene re be re be re be o re 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 o shira ba 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 re 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 o ri ra 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 re 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 shira ba 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 re 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 இதயத்தின் ஆழ்த்து நாடனைப்படும் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். சொல்லாம் திரும்பவும். என் நாட்கள் முடியுமா, என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். அப்பா அப்பா உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை அப்பா எங்க சுவாசம் என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். அன்பின் தகப்பனப்பா, இந்த யோபு கொடுத்த விசுவாசம் எங்களுக்கு ஒவ்வொரு கொடுங்கப்பா. யோபு போல நாங்கள் சோதிக்கப்படலையப்பா, யோபுக்கு வந்த கஷ்டங்களுக்கு வரலையப்பா. ஆனாலும் அநேக முறை உண்மையே நாங்கள் மறுதளித்து உண்மையை விட்டு நான் போற மாதிரி என்னங்கப்பா. இன்னைக்கு அந்த ஒரு எங்களை மன்னிக தகப்பனப்பா, மன்னிக தகப்பனப்பா. தகப்பனே அப்பா, மட்டும் எங்களோட பேசின தேவனப்பா, இனிமேல் பேசுங்க தகப்பனே, எங்களை ஆசீர்வாடுங்கப்பா, எங்களோடு கூட இருங்க, வழி நடத்துங்கப்பா. உங்க பிரசன்னத்தால் நிரப்புங்கப்பா, நீர் வழி நடத்துங்கப்பா. யோபு 13ஆம் அதிகாரம் 15 சொல்லுது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக நான் ரூபகாரம் பண்ணுவேன். யோபு இந்த வார்த்தைகளை சொல்றான், ஆண்டவரே அப்பா, நீயே என்னை கொன்று போட்டாலும் நான் உங்களை விட மாட்டேன்ப்பா, என் நண்பர்கள் தூசித்தாலும் நான் விட மாட்டேன்ப்பா, என் சொத்து என்னை விட்டு போனாலும் நான் விட மாட்டேன்ப்பா, நானே என்னை மறுத்து போனாலும் உங்களை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஓ
ஆமாப்பா, நான் அநேக முறை அந்த தவறை செஞ்சிருக்கப்பா. உங்களை விட்டு விலகி போயிடலான்னு நான் முடிவு எடுத்துட்டேன்ப்பா. உங்க ஊழியத்துட்டு கூட போலான்னு அநேக முறை யோசிச்சிருமேப்பா. மன்னிங்கப்பா. அப்பா, உங்களை விட்டு நான் தூரம் போயிடறான்னு அநேக முறை நான் முடிவு எடுத்துட்டேன்ப்பா. ஆனா இன்னைக்கு நாங்க அறிக்கை செய்யறோம்ப்பா. வாழ்க்கையில ஜீவனா இருந்தாலும் என் சுவாசம் ஒழிந்து போனாலும் நான் உண்மையே சேவிப்பேன். என் வாழ்நாள் முடிந்தாலும் சேவிப்பா. இருப்பது ஒரு வாழ்வை நமக்கு அர்ப்பணிக்கிறப்பா. என் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறப்பா, அர்ப்பணிக்கிறப்பா. ஒரு சில ஆண்டுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் இருந்தார். அவர் ஒரு நாள் நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன்னு சொன்னதால ரொம்ப அவர் என்ன ஒரு மாதிரி பேசிட்டார். என்ன இப்பெல்லாம் ஊழியத்துக்கு வந்துட்டியா? நான் காசு சம்பாதித்து வந்துட்டீங்களா? என்ன பாரு, நானும் கிறிஸ்தவன் தான், இதை பண்ணலையா? நீனா ரொம்ப அச்சமா முழு நேரம்லாம் சொல்ற, அதெல்லாம் செட் ஆகாது, அதெல்லாம் விட்டுட்டு சொன்னார். அந்த வார்த்தைகள் நான் ஒரு வாரமா எனக்குள்ள பேசிட்டே இருந்தது. ஒருவேளை நம்ம உணர்ச்சப்பட்டு ஊழியத்துக்கு வந்துட்டோமா? ஐயோ, ஒருவேளை இந்த 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 வயசுல ஊழியத்துக்கு வந்துடக்கூடாதான்? எனக்கு பல விதமான குழப்பங்கள் இருந்தது. ஆனாலும் கர்த்தரை தேர்ச்சி கொண்டு நான் ஊழியத்தில் இன்னைக்கு ஆண்டவர் உணர்த்துறார். மகனே இன்னைக்கு யோபு சொன்னது போல தான் இன்னைக்கு நான் முடிவு எடுக்கிறேன். இனிமேட்டு எந்த சூழ்நிலும் அப்பா, என் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில் யார் எதை சொன்னாலும் எனக்கு கவலை இல்லப்பா. என் வாழ்க்கை ஒரு வாழ்க்கை, அது உமக்கு தான் சொந்தம் அப்பா. என் வாழ்க்கை உமக்கு தான் சொந்தம் அப்பா. என் வாழ்க்கையில நிம்மதி ஆண்டவரே, என் வாழ்க்கையில பொருள் இல்லைனா பரவாயில்ல, சொத்து இல்லைனா பரவாயில்ல, சுகம் இல்லைனா பரவாயில்லப்பா. எனக்கு நீங்க இருக்கீங்களே அது போதும்ப்பா. நீங்க இருக்கீங்களே அது போதும்ப்பா ஆண்டவரேப்பா. இன்னைக்கு நான் ஆண்டவர் முன்னாடி அறிக்கைறேன்ப்பா. என்னை கொன்று போட்டாலும் இனிமேல் நான் உங்க ஊழியத்தை செய்வேப்பா. என் ஜீவன் மறிந்தே ஒரு சூழல் இருந்தாலும் உமக்காக ஊழியம் செய்வேன் தகப்பனப்பா. என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் இன்னைக்கு நாங்கள் அறிக்கையிடுறோம் தகப்பனப்பா. நான் உமக்கே எங்களை அர்ப்பணிக்கிறது சொல்லிட்டு இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தை நான் அர்ப்பணிக்க. எத்தனையோ முறை எனக்கு கூட அந்த நெகட்டிவ் கன்ஃபெஷன் வந்திருக்கு. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உணர்த்துறாரு. அப்பா, யோபு போல நானும் இந்த சூழ்நிலைப்பா. என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் உண்மையை நான் சேவிப்பேன் என்றால முடிவு எடுக்கிறேன். முடிந்தவர்கள் அனைவரும் முழங்கால் படிட்டு நம்ம தரை குப்புற விழுந்து ஆண்டவரை சோக்கி நம்ம இன்னைக்கு நம்ம அர்ப்பணிக்கலாமா? அப்பா, என் வாழ்க்கை உமக்காக அர்ப்பணிக்கிறப்பா. என்ன கூட ஊழியத்துக்கு வந்ததால் எவ்வளோ அவதூறான பேச்சுகளப்பா, எவ்வளோ நிந்தனையான பேச்சுகளப்பா. நான் உங்க ஊழியத்தை செய்யறதால எத்தனை அவமானங்களப்பா. நான் ஒரு கிறிஸ்தவனா இருப்பதால் எத்தனை அசிங்கங்கள், எத்தனையோ பாடுகள் பட்டப்பா. நான் கூட யோசிச்சிருக்கப்பா, ஒருவேளை நான் ஊழியத்திட்டு இல்லம்மா, இல்லை போயிடலாமா, இல்லை இதுக்கப்புறம் வேண்டாம்னு சொல்லிருக்கப்பா. நான் இன்னைக்கு நான் முடிவு எடுக்கிறப்பா. என்னை கொன்றே போட்டாலும் நான் செய்வேன்ப்பா தகப்பனப்பா. என்னை கொன்றே போட்டாலும் நான் கண்டிப்பா அங்க ஊழியத்தை நான் செய்வேன்ப்பா. என் வாழ்நாள் முழுதுக்கும் உமக்கு நான் செய்து மடிப்பேன்ப்பான்னு சொல்லிட்டு இது நமக்கு ஆண்டவருக்கு இடைப்பட்ட நேரம். நம்ம ஆண்டவரோட உடன்படிக்கை செய்யலாமா? நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ராம் தகப்பனேப்பா, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை
என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். Thank you Jesus. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஓரிரரரரா ஷராதி கரபோ. கர்த்தர் தன்னை அடித்தார் என்கிற மனதோடு கூட யோபு ஆண்டவர்கிட்ட உள்ள விசுவாசத்தை விடலையா? அவர் மனசாட்சி ஃபுல்லாக சொல்லுது, உன்னை சாத்தான் அடிக்கலடா, ஆண்டவர் தான் அடித்தார். ஆனாலும் தன் உத்தமத்தில் காத்திருந்த ஒரு நல்ல மனிதன். அவர் ஒரு ஊழியக்காரன் கூட சொல்லலாம், அவர் ஒரு பாஸ்டர்னு கூட சொல்லலாம். யோபு ஐயாவை ஒரு பெரிய லேவியன்னு சொல்லலாம், ஆசாரியன்னு சொல்லலாம். அவங்க குடும்பத்துக்கு அவர் தான் ஆசாரியனா இருந்தார். மகனே மகளே, நம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் பெருகும்போது நம் விசுவாசம் எங்கே போனது? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று சொன்ன பிறகு நம் விசுவாசம் எங்கே போனது? பாடுகளும் நிந்தைகளும் போராட்டங்களும் பரீட்சைகளும் பெருகின பொழுது நாம் ஏன் நம் உத்தமத்திலே நிலைக்காதபடி திரும்பவும் உலகத்து பக்கம் சென்று நாம் மாயமாலக்காரரை போன்று போனோம்? மாயக்காரனும் அவர் சந்நிதியில் சேரான் என்று யோபு சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவர் கூடவும் இருப்பேன், மாயக்காரனும் இருப்பேன்னா இன்னைக்கு நீ மாற்றிக்கணும் தேவ பிள்ளையே. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். நீ அங்கே போயிட்டு அவமானப்பட்டுட்டு வந்து கர்த்தரை நான் அவமானப்படுத்திட்டாருன்னு நீ சொல்லாதே. தன் பிள்ளைகளுக்கு வெறும் 5 அப்பம் 2 மீனை வைத்து அந்த 5000 பிள்ளைகள் இருந்தாலும் சோறு போட வல்ல தேவன் தான் நம் தேவன். 5 அப்பம் 2 மீனை கூட 5000 பேருக்கு சாப்பிட கொடுக்கிற தேவன் தான் உங்கள் தேவன். போதும், அவர் கையில் இருக்கிற 5 அப்பத்தை பார்த்து அப்செட் ஆகாதீங்க. என் ஆண்டவர் எனக்கு வயிறு நிறைய அந்த 5 அப்பத்தை வைத்து போடுவார். 2 மீன் போதும். உங்கள் கையில் கர்த்தர் என்ன கொடுக்குறாரோ அதை வைத்துட்டு அதை சந்தோஷமாக பேசுங்க, பெருகும்படி செய்வார். அந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க, அநேகத்துக்கு அதிகாரியாக மாற்றுவார். உங்கள் வழிகளை கர்த்தருக்கு ரூபகாரம் பண்ணுவோம். எனக்கு ஆண்டவர் சொல்கிறது, உன் வழி ஃபுல்லாக எனக்கு தெரியணும். காலையில் என்ன பண்ணுற, மதியம் என்ன பண்ணுற, நைட் என்ன பண்ணுற, 10 மணிக்கு மேலே ஃபோன் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுற, நீ என்ன பார்க்குற, நீ என்ன பேசுகிற, நீ என்ன யோசிக்கிற, உனக்குள்ள ஒரு ஐடியா இருக்காதுன்னா ஐடியா மொத்தத்தையும் எங்களை ரூபகாரம் பண்ணு. உன் உத்தமத்தில் நில், எனக்கு முன்பதாக நில், நான் உன்னை நடத்துவேன். போதும், மாயமான வழிகள் போதும். பாடுகள் எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடிய கிருபை கர்த்தர் நமக்கு தருவாராக.
திஸ் இஸ் த இயர் ஆஃப் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வித் காட். ஆண்டவரை அதிக ஆழமா நம்ம புரிஞ்சுக்க போறோமா அந்த வருஷம்? அறகுறை இல்லை, பாதி இல்லை, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, முழுசா ஆழமா போய் எப்படி அவர் நடத்துறாருன்றத பார்த்தவர் தான் யோபு பக்தன். ஆழமா போய் பார்த்தாரு. அவரை கூப்பிட்டு கேட்டா போல்டா இருப்பார். அட போப்பா, ஆண்டவர் எவ்வளோ பாடுகள் மத்தியில் நடத்துவார் என்று. God is going to bring you into deeper understanding. சொல்லுங்க, கர்த்தாவே என்னை ஆழமான புரிந்து கொள்ளுதலை கொண்டு போவோம் ஆண்டவர். தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. அப்பா பிதாவே, எங்கள் அனைவரோடு நீர் பேசினீர், எங்களை வழி நடத்தினீர், எங்களை பொறுப்பேற்றுக்கொள்ளும். நாமத்தின் மகிமைக்காக அடிமைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் நடத்தும், எங்கள் உத்தமத்திலே உன் மீது உள்ள விசுவாசத்திலே நாங்கள் வாழ வழி செய்யும். எங்களோடு கூட இரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆன் சைட் வந்திருக்கிறவங்களும் ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளும் கர்த்தர் உங்களை கோடா கோடியாய் ஆசீர்வதிப்பார். உங்கள் உத்தமத்தில் நினைத்திருங்கள். கர்த்தர் உங்களை நடத்த வல்லவராயிருக்கிறார். உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உங்களை காப்பாற்ற, உங்களை வழி நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் மீது நம்பிக்கையாயிருங்கள். அவரே உங்கள் ரட்சிப்பு. ஷாலோம், ஷாலோம், ஷாலோம்.